Mind Expander TV. ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மைண்ட் எக்ஸ்பேண்டர் டிவி. வாரமே நம்மளோட ஃபேவரட் பிரைம் டைம் சீரியலோட கிராண்ட் கிளைமேக்ஸ் டெலிகாஸ்ட் ஆக போகுது. ஒருவேளை ரீப்ளேஸ்மெண்ட் இதுதானோ அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு பெரிய டவுட்டே வந்துருச்சு. இவ்வளோ சீக்கிரம் முடியுமா அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிடவே முடியாது. ஏன்னா இந்த சீரியல் ரொம்ப நாளாக போட்டுட்ருக்காங்க. நான் இதுக்கு முன்னாடி ரொம்ப நாளாக யோசிச்சுக்கிட்டே இருந்தேன், என்னடா அந்த சீரியல் முடியவே மாட்டேக்கு, எப்போ தான் முடியும், எவ்வளோ எபிசோட் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி எதர்ச்சியாக பார்த்தேன். ஆல்சோ ப்ரொமோவுமே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ப்ரொமோவை இன்னும் எவ்வளோ எபிசோட் இருக்குது அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்ணி பார்க்குறேன். நெக்ஸ்ட் வீக்கே கிளைமேக்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சிருக்கு. இதை நான் அவங்க கூட ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கலர்ஸ் தமிழில் பார்த்தீங்கன்னா கேட்குமே நெஞ்சம் அப்படின்னு சொல்லி ஸ்டார் ப்ளஸ் ஆட ரொம்பவுமே எல்லார் மனசுலையும் பெரிய இடம் பிடிச்ச ஒன் ஆஃப் த சீரியல். ஸோ அந்த சீரியலை டப் பண்ணி டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த சீரியல் வந்து எந்த டைம் ஸ்லாட்டில் வரும் அப்படின்னு சொல்லி பெரிய டவுட் எல்லாருக்குமே இருந்துச்சு, எனக்குமே தான் இருந்துச்சு. நான் நினச்சேன் 7:30 ஸ்லாட்டுக்கு வந்து டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க, சிவசக்தி திருவிளையாட ½ அன் ஹவர் குறைச்சிட்டு போடுவாங்களோ அப்படின்னு நினச்சேன். ஏன் அப்படின்னா அந்த சீரியல் வந்து ஒரிஜினல் டெலிகாஸ்ட் தான் 1 ஹவர் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் குறைஞ்சிருமோன்னு நினச்சேன். அப்படி இல்லைன்னா நைட்டு 9:30 அப்படி இல்லைன்னா 10 மணி கூட போடுவாங்களோ அப்படின்னு நினச்சேன். ஸோ இப்போ இந்த மாதிரி டவுட் வந்துருச்சு. இதுக்கு முக்கியமான ரீசன் என்னென்னா, நாகினி சீசன் 3 தான் நைட்டு 9 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கு. நான் பார்த்த வரைக்கும் நாகினி சீரியலுக்கு அவ்வளோ எபிசோட்ஸில் இல்லை, 210 215 கிட்ட எபிசோட்ஸ் தான் இருக்குது. ஸோ ப்ரொமோ வச்சு கம்பேர் பண்ணி பார்த்தப்பே தெரிஞ்சிச்சு, இன்னும் ஒரு 5 to 6 எபிசோட்ஸ் கிட்ட தான் இந்த சீரியலுக்கு இருக்குது. ஸோ இந்த சீரியலும் முடிஞ்சிடும். நாகினி சீசன் 2 டெலிகாஸ்ட் பண்ணாங்க. அது முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா சீசன் 3 டெலிகாஸ்ட் பண்ணாங்க. ஸோ 3 முடிஞ்சதுக்கப்புறம் 4 டெலிகாஸ்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி தான் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா அந்த டைமில் கலர்ஸ் நெட்வொர்க்கும் ஸ்டார் நெட்வொர்க்கும் ஜாயின் ஆகாமல் இருந்தாங்க. டெலிகாஸ்ட் பண்ணுறதுக்கு வேறு சீரியல் இல்லை அப்படிங்கிறதுனால நாகினி 3 வந்து டெலிகாஸ்ட் பண்ணாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டெலிகாஸ்ட் பண்ணுறதுக்கு சீரியல்ஸ் அவ்வளவு இருக்குது. திடீர்னு பார்த்தீங்கன்னா புது சீரியலோட ப்ரொமோ வேறு ரிலீஸ் பண்ணியிருக்காங்களா, ஒரு சீரியல் வேறு முடிய போகுது. ஸோ இதனால தான் எனக்குமே டவுட் வந்துருச்சு. கேட்குமே நெஞ்சம் சீரியல் தான் நைட் 9 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் டெலிகாஸ்ட் ஆகுமோ அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது. பிகாஸ் இந்த சீரியல் வந்து பெரிய சீரியல் தான். 1 ஹவர் டெலிகாஸ்ட் பண்ணாலும் இப்போதைக்கு அந்த சீரியல் முடியறதுக்கு சான்சஸ் கிடையாது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அஃபீஷியலான டைம் ஸ்லாட் தெரிஞ்சவொடனே நான் கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ நாகினி சீசன் 3 கிளைமேக்ஸ் எந்த சீரியல் வந்து அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் வரும் அப்படின்னு சொல்லி உங்களோட கருத்துக்களை எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.